பேர் மெடிக்கல் கிருபாகரன், கடலூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் புரட்சி தாய் சின்னம்மாவை பார்க்க வந்தேன். சின்னம்மாவை சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் சின்னம்மாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இப்போது அந்த இயக்கம் எந்த அளவில் சீர்கிட்டு போயிருக்குன்றது பொதுமக்களுக்கும் தெரியும், கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால் சின்னம்மா எங்களுக்கு கொடுத்த அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்காக நீங்கள் திரும்ப நல்லபடியாக நீங்கள் உழைச்சி அம்மாவினுடைய ஆட்சியை திரும்பவும் தமிழ்நாட்டில் நிலைநாட்டணும். பொதுமக்களுக்கு இன்னைக்கு அநேக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் நம்பி புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது எவ்வளோ தமிழ்நாடு சீரும் சிறப்புமாக இருந்ததோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இணையணும். அது புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மாவினுடைய தலைமையில் ஒன்றிணைந்தால்தான் இந்த இயக்கம் மீண்டும் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்காகவும் கஷ்டப்படக்கூடிய எளிய ஏழை மக்களுக்காகவும் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆண்டாதான் நல்ல ஒரு நிலைப்பாடை தமிழ்நாட்டில் தர முடியும். அந்த ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தாய் சின்னம்மா மட்டும்தான். அதனால தொண்டர்கள் ஒருபொழுதும் இதை சிந்திக்கணும். அதிமுக தொண்டன் ஒருத்தரும் சிந்திச்சு சின்னம்மா வழியில தலைமையேற்று நடத்தாங்கன்னா வர்ற 2026 எலெக்ஷன்ல அவங்க தலைமையேற்று ஆட்சியும் பிடிக்கலாம், கட்சியும் சிறப்பாக இருக்கும். அதனால ஒரு தொண்டனும் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் இந்த கட்சி யார்கிட்ட போய் சின்ன பின்னமா ஆயின் இருக்குது, எப்படி பிரிஞ்சு கிடக்குது, எப்படி பேசினவங்கலாம் இன்னைக்கு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலையை இன்னைக்கு மேலே இருக்கிற 2 ஜீவன் பார்த்துட்டு இருக்காங்க. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் பார்த்துன்னு இருக்கிற ஆத்மா சும்மா விடாது யாரையுமே. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தாங்கன்றது தெரியும். ஒரு தொண்டனும் இன்னைக்கு கண்ணீர் விடுறோம். யாருக்கிட்ட போய் இந்த இயக்கம் எப்படி சின்ன பின்னமா ஆயினுக்குது, யாருடைய காலடியில் கிடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு அது யார் காரணம், அதுக்கு யார் காரணம்ன்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கு. தயவு செஞ்சு தொண்டர்கள் சிந்திக்கணும். அதிமுகவை நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து புரட்சி தாய் சின்னம்மா கிட்ட இந்த இயக்கத்தை ஒப்படைக்கணும். அவங்களுடைய தலைமையில் மீண்டும் மீண்டும் சொல்றேன், 2026 அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, சின்னம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும், நடத்தி காட்டுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் சில அறிவுரை கூறிடுறாங்க. அந்த அறிவுரைப்படி நாங்களும் நடப்போம், சிறன்பட செயல்படுவோம்.